இலங்கையில் வாழும் சகல இன மக்களின் முகங்களிலும் இருந்தும் எனக்கு நற்செய்தி கிடைத்துள்ளது. சஜித்தால் வெற்றி பெற முடியாது. அவரின் முட்டாள்தனமான வேலையால் அனுரகுமார திசாநாயக்காவுக்கு ஆதரவு கிடைக்கின்றது. நாட்டை பாதுகாக்கும் ஐக்கிய தேசிய கட்சியின் பொறுப்பை நிறைவேற்றுங்கள். மஹியாங்கனவில் உள்ள ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களுக்கு ஜனாதிபதி தெரிவிப்பு. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஏலும் ஸ்ரீலங்காவுக்கு வாக்களிப்பதற்கு மக்கள் ஆர்வமாக இருக்கின்றார்கள். அது தொடர்பான நற்செய்திகள் கிடைத்து வருவதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, நாட்டை கட்டியெழுப்பும் அரசாங்கத்தின் வேலை திட்டத்துக்காக தமது வாக்குகளை பயன்படுத்தி அனைத்து அரசு உத்தியோகத்தர்களும் தனது நாட்டை கட்டியெழுப்பும் அரசாங்கத்தின் வேலை திட்டத்துக்கு இலங்கையிலே வாழும் சகல இன மக்களும் ஆதரவை வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாச வெற்றி பெற முடியாது எனவும் அவரின் முட்டாள்தனமான செயற்பாடுகள் அனுரகுமார திசாநாயக்காவுக்கு ஆதரவாக அமையும் எனவும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, நாட்டை பாதுகாக்கும் ஐக்கிய தேசிய கட்சியின் பொறுப்பை நிறைவேற்றி நாட்டுக்காக ஒன்றிணைந்து செயற்படுமாறு அனைத்து ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களுக்கும் அழைப்பு விடுத்தார். மகியாங்கனை பொது விளையாட்டரங்கில் நேற்றைய தினம் இடம்பெற்ற இயலும் ஸ்ரீலங்கா வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டார். இங்கு மேலும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, 2 வருடங்களுக்கு முன்பாக இப்படி ஒரு தேர்தலை நடத்தும் வாய்ப்பு இருக்கவில்லை. சிலர் பாராளுமன்றத்தை முடக்க வந்தனர். அதற்கு சந்தர்ப்பம் அளிக்காமல் அவர்களை வெறும் கையோடு திருப்பி அனுப்பினோம். மருந்து, எரிபொருள், எரிவாயு வரிசைகள் இருந்தன. எவருமே ஏற்க இயலாது என்று சொன்னபோது இயலும் ஸ்ரீலங்கா என்று சொல்லி நாங்கள் பணிகளை ஆரம்பித்தோம் என்று நல்ல நிலைத்தன்மை கிட்டியுள்ளது. அந்த தட்டுப்பாடாக இருந்த பொருட்கள் இன்று கிடைக்கின்றன. பொருட்களின் விலையும் குறைந்து வருகின்றது. நாட்டில் புதிய பொருளாதாரத்தை கட்டமைக்க வேண்டியுள்ளது. மக்கள் பட்ட கஷ்டங்களை நான் அறிவேன். பொருட்களின் விலைகளை இன்னும் குறைக்க வேண்டும். இதனை செய்யவே தேர்தலை நடத்துகின்றோம். இந்த தேர்தல் நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிப்பதாக அமையும். நாம் எந்த வழியில் செல்லப் போகின்றோம் என்பதை தீர்மானிக்கலாம். இந்த நாட்டில் நாம் ஆரம்பித்த பயணம் எதிர்காலத்திலும் தொடர வேண்டும். மக்களுக்கு கஷ்டம் இருப்பதை ஏற்றுக்கொள்கின்றோம். ஒரே அடியில் சரிந்த பொருளாதாரத்தை மீட்க முடியாது. சர்வதேசத்தின் உதவி எமக்கு இருக்கின்றது. அதனை கொண்டு வாழ்க்கை சுமையை குறைக்கவும், தொழில் வாய்ப்புகளை பலப்படுத்தவும், வரி சுமையை குறைக்கவும், உரிமைய அஸ்வஸ்ம போன்ற மக்களுக்கான நிவாரண திட்டங்களை பாதுகாக்க வேண்டும். நாட்டை பொறுப்பேற்றதன் பின்னர் முதல் அடியாக குறைந்த வருமானம் ஈட்டுவோருக்கு நிவாரணம் வழங்கினோம். இன்னும் அதிகமானவர்களுக்கு அந்த நிவாரணம் கிடைக்கும். விவசாயிகளுக்கு நன்றி கடன் செலுத்தும் முகமாகவே அதனை செய்தோம். பின்னர் விவசாயிகளுக்கான உரத்தை பெற்றுக் கொடுத்து நல்ல விளைச்சலை கோரினோம். விவசாயிகள் தந்த ஆதரவினால் நாட்டை முன்னேற்ற முடிந்தது. இனிவரும் நாட்களில் வரிச்சுமையை குறைப்போம். விவசாய துறையை மேலும் பலப்படுத்துவோம். மக்களுக்கு காணி உறுதிகளை பெற்றுக் கொடுக்கும் முயற்சிகளை தொடர்போம். இங்கு மாதுருவோயா போன்ற திட்டங்களை ஆரம்பித்த காலத்தில் மக்களுக்கு காணி உறுதிகள் கிடைக்கவில்லை. சுமார் 85 வருடங்களுக்கு மேலாக மக்களுக்கு காணி உறுதிகள் கிடைத்திருக்கவில்லை. அதனாலேயே தற்போது மக்களுக்கான உரிமைகளை வழங்குகின்றோம். இனிவரும் காலங்களில் விவசாய நவீனமயமாக்கல் பணிகளை முன்னெடுக்க எதிர்பார்க்கின்றோம். அதனால் எதிர்காலத்தில் உலகில் பெருமளவானோரின் உணவு தேவையை நாம் பூர்த்தி செய்ய முடியும். எதிர்காலத்தில் விவசாய உற்பத்திகளை அதிகப்படுத்தினால் யார் முன்னேறப் போகின்றார்கள் என்று வீட்டில் போய் கண்ணாடியை பாருங்கள். யார் முன்னேறுவர் என்பது தெரியும். மற்றைய கட்சிகள் தேர்தல் விஞ்ஞாபனங்களில் குறிப்பிட்டிருக்கும் நிவாரணங்கள் மக்கள் வறுமையை தக்க வைப்பதாக அமையும். ஆனால் நாம் மக்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்காக திட்டங்களை குறிப்பிட்டிருக்கின்றோம். தேயிலை போன்ற மற்றைய விளைச்சல்களையும் ஏற்றுமதியை இலக்கு வைத்து மேற்கொள்ள வேண்டும். எனவே பழைய வாத்தியம் வாசிப்பவர்களை விட்டுவிடுங்கள். அடுத்த வருடத்திலிருந்து நாம் 1,00,000 தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவோம். ஸ்மார்ட் விவசாயம் செய்யவும், நிவாரணங்களை வழங்குவோம். இளையோருக்கு எவ்வாறான தொழில் வாய்ப்புகளை வழங்கப் போகின்றார்கள் என்பது பற்றி மற்றைய கட்சிகள் கூறவில்லை. அதற்காக அவர்களிடம் நல்ல திட்டம் இருப்பதை காட்டினால் அவர்களுக்கு பரிசு கொடுப்பேன். இன்று இந்த கூட்டம் நடக்கும் மஹியாங்கனை ஐக்கிய தேசிய கட்சியின் வெற்றி ஆசனமாகும். இந்த நிலையில் சஜித் பிரேமதாசாவால் அனுரகுமார திசாநாயக்காவை தோற்கடிக்க முடியாது. இலங்கையில் ஒவ்வொரு முறையும் ஜனாதிபதி தேர்தலின் போது 2 வேட்பாளர்களுக்கு முக்கிய இடம் இருக்கும். நான் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த காலத்திலும், மஹிந்த ராஜபக்ஷ எதிர்க்கட்சி தலைவராக இருந்த காலத்திலும் மற்றொரு எதிர்க்கட்சிக்கு நாங்கள் இடமளிக்கவில்லை. அந்த வகையில் சஜித் பிரேமதாசா இப்போது தோற்று போயுள்ளார். அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் காலத்தில் அவரை மிஞ்சிய வேட்பாளராக அனுரகுமார திசாநாயக்க இருக்கின்றார். நல்லாட்சி அரசாங்கம் இருந்த காலத்தில் கூட அனுரகுமார திசாநாயக்க இந்த அரசாங்கத்துடன் இணைந்தே செயற்பட்டார். ஆனால் இன்று அனுரகுமார திசாநாயக்க சஜித்தை மிஞ்சி வந்துள்ளார். சஜித் செய்யும் சில முட்டாள்தனமான செயற்பாடுகள் அனுரகுமார திசாநாயக்காவுக்கு சாதகமாக அமைந்துள்ளன. எனவே ஐக்கிய தேசிய கட்சியை முன்னோக்கி கொண்டு வந்த தலைவர்களின் பணியை இன்று நானே ஆற்றுகின்றேன் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் செப்டம்பர் 21 சிலிண்டர் சின்னத்துக்கு வாக்களியுங்கள். இல்லாவிட்டால் சிலிண்டரும் இருக்காது, உங்கள் விவசாயமும் பாதுகாக்கப்படாது என்று ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார்.